ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 143வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த ஒரு விண்ணப்பத்தை இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தரை நம்பியிருக்கிற ஒரு மனுஷனுக்கு அதிகாலையில் தேவனிடத்திலிருந்து என்னென்ன ஒத்தாசைகள் கிடைக்கும் என்பதை தாவீது நன்றாக அறிந்திருந்தார். அதிகாலை நேரம் கர்த்தரை தேடக்கூடிய நேரமாயிருக்கின்றது. தேவன் அந்தந்த நாளுக்குரிய உதவியையும் ஒத்தாசையும் நமக்கு கொடுக்கக்கூடிய வேளையாகவும் அது காணப்படுகின்றது. ஆகவே வேதாகமம் முழுவதும் அநேக பரிசுத்தவான்கள் அதிகாலை வேளையில் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றிருக்கிறார்கள். அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளையும் வழிநடத்துதல்களையும் ஆலோசனைகளையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமாக கடந்து சென்றிருக்கின்றார்கள். நிச்சயமில்லாத இந்த உலகத்திலே வந்து சம்பவிக்கக்கூடிய மாயையான தீங்குகள் நிறைந்திருக்கிற வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டமான வழி நடத்துதல் நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கின்றது. இன்றைக்கு என்ன சம்பவிக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் போவோம் என்று தெரியாமல் நம்முடைய காலடிகளை வைக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அதிகாலையில் தேவனுடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளுவோமானால் ஒரு நிச்சயத்தோடு நம்முடைய காலடிகளை வைப்பதற்கு முடியும். ஆகவே அதிகாலை நேரத்திலே நம்முடைய கர்த்தரை தேடுவோம். இந்த வசனம் அதிகாலையில் கர்த்தரிடத்திலே வருகிறவனுக்கு 2 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறதாக குறிப்பிட்டு சொல்லுகின்றது. ஒன்று, அதிகாலையில் தேவன் தம்முடைய கிருபையை கேட்க பண்ணுவார். இரண்டாவதாக, நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பிப்பார். நம்முடைய செவிகளிலே தேவன் தம்முடைய கிருபையின் குரலை கேட்க பண்ணும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியவைகளை புரிந்து கொள்ளுகின்றோம். நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காண்பிக்கும் பொழுது நாம் செல்ல வேண்டிய பாதை இப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே நம்முடைய செவிகளிலே கர்த்தர் தம்முடைய கிருபையை கேட்க பண்ணும்படிக்கும், நம்முடைய கண்களிலே நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பித்து தரும்படிக்கும் காலை வேளையில் கர்த்தரை தேடுவோம். நம்முடைய ஆத்துமாவை தேவனிடத்தில் உயர்த்துவோம். ஒவ்வொரு நாளும் தேவ நடத்துதலோடும் ஆலோசனையோடும் நம்முடைய வழிகளில் நடப்போம். வரவிருக்கின்ற தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி அவர் நம்மை காப்பார். பொல்லாத மனுஷர்களுக்கும் அவர் நம்மை தப்புவிப்பார். இவ்வளவு நல்ல ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்படி நடப்போம், வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிகாலை நேரத்திலே நீர் எங்கள் செவிகளில் கேட்க பண்ணுகிற உம்முடைய கிருபையும், எங்கள் கண்களுக்கு நீர் காண்பித்து கொடுக்கின்ற நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் எங்களுக்கு தெளிவாக காண்பித்தருளும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இப்படியே எங்கள் வாழ்க்கையில முன்னேற உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.